குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று காலை 10:55 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:03 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 10:28 வரை வியாகாத்தம், பின்பு அர்ஷனம். கரணம் இன்று காலை 10:55 வரை கௌலவம், பின்பு இரவு 11:54 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஆழ்வார் திருநகிரி ஸ்ரீ நம்மாழ்வார் 9 கருட சேவை. பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. மதுரை ஸ்ரீ கூடலழகர் காலை பல்லக்கிலும் இரவில் சிம்ம வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 27 மற்றும் 54 முறையோ 108 முறையோ பாராயணம் செய்தால் அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நவகிரக பூஜை செய்ய நல்ல நாள், நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள், சித்திரம் வரைய உகந்த நாள், வழக்குகளை வாதிட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:01 முதல் 5:45 வரையில் மேஷ லக்னம், 5:46 முதல் 7:52 வரையில் ரிஷப லக்னம், 7:53 முதல் 10:03 வரையில் மிதுன லக்னம், 10:04 முதல் மதியம் 12:12 வரையில் கடக லக்னம், 12:13 முதல் 2:13 வரையில் சிம்ம லக்னம், 2:14 முதல் 4:14 வரையில் கன்னி லக்னம், 4:15 முதல் மாலை 6:19 வரையில் துலாம் லக்னம், 6:20 முதல் இரவு 8:31 வரையில் விருச்சக லக்னம், 8:32 முதல் 10:38 வரையில் தனுசு லக்னம், 10:39 முதல் 12:32 வரை மகர லக்னம், 12:33 முதல் காலை 2:15 வரையில் கும்ப லக்னம், 2:16 முதல் 3:56 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
வெள்ளிக்கிழமை தினத்திற்குண்டான சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்தால் மிக மிக விசேஷம். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி சுபிக்ஷமான நிலைக்கு முன்னேறுவீர்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இன்று ஒரு தகவல். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். கல்வி கற்பது, உயர் பதவி ஏற்பது, நிலம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, உபநயனம் செய்வது, யாகம் செய்வது, அன்னதானம் செய்தல், கிரக பிரவேசம் செய்தல், கிரக ஆரம்பம், இது போன்ற சுப விசேஷங்களை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்களாகும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். முருகப்பெருமானுக்கு உண்டான மிக விசேஷமான மாதம் என்றால் அது இந்த வைகாசி மாதம்தான். அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் திருமணம் சம்பந்தமான தடைகள் நீங்கும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி, அவருக்கான தெய்வம் தேவதை முருகப்பெருமானே. ஆகவே நீங்கள் பிரத்யேகமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தீர்களே ஆனால் அதற்குண்டான பலன்களை சீக்கிரம் நீங்கள் பெற முடியும். கைமேல் பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்குண்டான வழிவகை கிடைக்கும். இந்த நாள் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் நம்பிக்கைகளை பெறுவீர்கள். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தன வருவாயை அதிகப்படுத்துவதற்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் பணம் சம்பந்தமாகவே இருக்கும். உயர்ந்த கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புது நபர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகும். மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு நெருக்கமும் உண்டாகும். ஓய்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது.
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விகடராஜாய நமக. ஓம் செல்வ கணபதியே நமக என்று விநாயக பெருமானை போற்றி துதி பாடினால் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாக்கும். ஐஸ்வர்ய கணபதியினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, நம்பிக்கை மேம்படும் நாள். சாதுரியமான பேச்சுக்கள் உண்டாக்கும். பலருடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். நல்லதொரு எண்ணங்கள் சித்திக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருக்குண்டான நாள். வெள்ளிக்கிழமை தினம் என்றாலே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. அவருக்கான தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் 27 முறை உச்சரித்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட மென்மேலும் செல்வ வளம் பெருக்கும். தினம்தோறும் அந்தந்த நாளுக்குண்டான தேவதைகளுக்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள். குழப்பங்கள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். வளர்ச்சிக்குண்டான பாதையில் உயர்வீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நமவோம் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வருவது மிக விசேஷம். வயநமசி மசி வயன எனம சிவ சிவைய நம நமசிவைய என்று சிவபெருமானுக்குண்டான ஸ்லோகத்தை உச்சரித்து வந்தால் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சீராக்கும், பயனுள்ளதாகவே அமையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். நல்லதொரு புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரித்து செல்வீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, சுப கிரக ஓரைகளை அறிந்து அதன்படி செய்தால் சிறப்பு. சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மிகுந்த நன்மை நிறைந்த நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மன நிறைவு உண்டாக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். ஆலோசனைகள் உண்டாக்கும். குழப்பங்கள் நீங்கும். பிடித்த விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். மிருகசரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றம் பிறக்கும் நாள். ஆர்வமில்லாத சில தன்மைகள் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்களில் கவனம் இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதனான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் ராசியின் 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 10இல் ராகு பகவான் செவ்வாய் பகவான், லாபத்தில் புதன் சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவான் என நவ கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இன்றைய பஞ்சாங்கத்தில் கேட்டு அதன்படி 27 முறை பாராயணம் செய்தால் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோடு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்துகளையும் கனகதாராவினுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வங்கி கடன் நீங்கி வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதளவில் புதுவிதமான தெளிவு உண்டாகும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் மேம்படும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகத்தான் அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதியதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். நன்மைகள் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால நேரம் 10:30 முதல் 12 மணி வரை வெள்ளிக்கிழமை தினத்தில் ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று துர்க்கையம்மனை வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாகும். ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறார். ஆரோக்கியம் நிறைந்த நாள். நிம்மதி கிடைக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அனுபவங்கள் அதிகரிக்கும். முயற்சிக்குண்டான படி நல்ல லாபத்தையும் பலனையும் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவே அமையும். புதியதொரு விஷயங்களில் நாட்டம் இருக்கும். குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன நிம்மதி கிடைக்கும். குழப்பங்கள் அகலும். தெய்வீக தன்மை உடையவர்களாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் 2ஆம் வீட்டில், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவானும், 8ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும், களைப்புகள் அகலம், உடல் சுறுசுறுப்பு பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும், பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருந்த சில குழப்பங்கள் நீங்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தினை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மனதிற்கு பிடித்த மாதிரியான நிலையினை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல உணவுகள் உண்டு மகிழ்வீர்கள். கடகராசி அன்பர்களே, பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். வெற்றி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு நல்லதொரு ஞானம் பிறக்கும், தெளிவு கிடைக்கும், புத்தி கூர்மை உண்டாகும், பெரியவர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் சுறுசுறுப்பு அடைவீர்கள். வேலையில் வேகம் எடுக்கக்கூடும். ஒதுக்கப்பட்ட வேலைகள் செய்ய முடியாமல் கிடப்பில் இருந்த காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி நடக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் சற்று விலகும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உற்சாகமாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்தால் நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்தே வணங்குங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த விஷ்ணு பரமாத்மாவை, ஜீவாத்மாவை ஆத்மார்த்தமாக வணங்குவது சிறப்பு. நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கலகலப்பான நாளாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாள். மனதில் மாற்றங்கள் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், ராசியிலேயே விரையாதிபதி சந்திர பகவானும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பிறரை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களில் எது நன்மையோ என்பதை அதை மட்டும் நீங்கள் பிரயோகம் செய்யலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வியாபார விஷயங்களில் மௌனம் காப்பது நல்லது. காரணம், விரையாதிபதி உங்களுக்கு ராசியிலேயே வந்திருப்பதாலும். ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானோடு செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வரவுகளில் சிறு சிறு போராட்டங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கருத்துக்களை சூழ்நிலைகளுக்கு உணர்ந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உத்தியோகத்தில் மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும், மன நலத்தோடு இருப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. எடுக்கக்கூடிய வேலையின் தன்மைகளை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம், விழிப்புணர்வு தேவை. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் நாட்டம் ஏற்படும். செய்யக்கூடிய வேலைகளை மிகவும் பிடித்ததாக விரும்பி செய்தால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தானாக வரும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஆக செய்யக்கூடிய வேலையில் முழுமையாக உங்களுடைய சக்தியை அதில் வெளிப்படுத்தி வேலைகள் செய்தால் நிச்சயம் அதற்குண்டான பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நல்லது. 5 கரத்தினை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே என்று விநாயக பெருமானை தொழுதால் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பிரத்யேகமாக பால் அபிஷேகம் செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது மிக விசேஷம். இதனால் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. மௌனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளினால் சில சங்கடத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மகன் நட்சத்திரக்காரர்களே, முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். யாரையும் நம்பி எதிலும் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அமைதி காத்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் பிறரை விமர்சனம் செய்யாதீர்கள், எச்சரிக்கை தேவை. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் செய்தாலே போதும். அதே போல இன்றைய பஞ்சாங்கத்தில் சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை பாராயணம் செய்தால் விசேஷம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மௌனமாக இருப்பது நல்லது. சில போராட்டங்களை சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். அமைதி வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். சுகம் நிறைந்த நாள்.
மறதியால் இருந்த சங்கடங்கள் மறையும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய வேலையின் மீது மதிப்பு மரியாதையோடு அந்த வேலைகளை ரசித்து செய்வதாலும் விருப்பப்பட்டு செய்வதாலும் பலனை எதிர்பாராமல் செய்வதாலும் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். சங்கடங்கள் மறையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி அன்பர்களே, விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை கவனிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் உடனுக்குடனே நடக்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கும்பராசியில் சனீஸ்வர பகவானும், சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுடைய ஆட்சிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. எதிர்பாராத சில அலைச்சல்கள் காரணமாக ஆதாயம் உண்டாகும். குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மனோகாரகன் தாய்க்குண்டான பாவாதிபதி சந்திர பகவான் மறைவில். ஆக 3, 6, 8, 12 இடத்தில் மறைந்தாலே அதனால் உங்களுக்கு பயன் இருக்காது. தாயின் இடத்தில் எந்த விதமான பரிவர்த்தனைகள் என்பது காணப்படாது. பேசாமல் விலகி செல்வீர்கள். மனதில் பட்டதை பேச முடியாத ஒரு சில சூழ்நிலை ஏற்படலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கே தயக்கம் காட்டுவீர்கள். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, கவனமாக செயல்படுங்கள். சக ஊழியர்களால் சில தெளிவுகள் ஏற்படும். நட்பு நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் பிறக்கும். விடாப்பிடியாக இருந்து வேலைகளை முடிப்பீர்கள். எண்ணிய காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். அலைச்சல்கள் உண்டாக்கும். இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 12ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல உறக்கம் வரும். இனிமையான ஆனந்தமான நித்திரையை மேற்கொள்வீர்கள். எந்த விதமான சங்கடங்களோ கனவு தொல்லைகளோ இருக்காது. படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரணம் கிரகங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை அமைப்பில் இருக்கிறது. இருந்தாலும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கைகூடி வரும். பிறருடைய விஷயங்களை பற்றிய எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கவலைகள் தோன்றி மறையலாம். பேசக்கூடிய விஷயத்தின் தன்மைகளை அதனுடைய மையத்தை வைத்து பேசுவது நல்லது. நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம்
முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் உயர்வு ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாக்கும், கௌரவமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும், மனதில் அமைதி இருக்கும், நட்பு நிறைந்த நாளாகும். பிற நபர்களால் உங்களுக்கு சிந்தனைகள் சீராகும், தனம் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கும், மன நிம்மதியை பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை மற்றும் தாமரை மலர்களினால் அலங்காரம் செய்து வழிபடுங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டிக் கொண்டால் செல்வ வளம் பெருக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தையும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருடைய அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த கவலைகள் குறையும், உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். மேற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும், அமைதி பிறக்கும் நாள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும், அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். மனதில் சந்தோஷம் பெருக்கெடுக்கும். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும், மனம் சார்ந்த கவலைகள் குறையும், எதிர்கால திட்டங்கள் கை கொடுக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. 10:30 முதல் 12 மணி வரையில் இருக்கக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு புது அகல் விளக்கினால் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று துர்க்கை அம்மனுக்குண்டான வழிபாடு முறைகளை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. அபிஷேக ஆராதனைகள் செய்வது, சிகப்பு நிற மலர்களினால் அர்ச்சிப்பது, சிகப்பு நிற பழங்களினால் நைவேத்தியம் செய்வது மிக மிக விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை என்பது தேவை. நல்லதொரு முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சமூக வேலைகளில் செல்வாக்கு மேம்படும். தனம் நிறைந்த நாளாக இருக்கும். முயற்சிகள் கை கொடுக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. குரு பகவானுக்கான இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது மிக மிக விசேஷம். அமைதி பிறக்கும் நாள். ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்கள் அனுசரணையாக இருப்பீர்கள். தடைப்பட்ட வேலைகள் கை கொடுக்கும்.
மன நிம்மதி பிறக்கம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். ராசி 4ஆம் வீடு சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 3ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சனி பகவான் 4இல். பயண வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கும். ராகு பகவான், செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். போட்டித் தேர்வுகளில் எண்ணிய வேலைகள் கைகூடி வரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். கொள்முதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த மறைமுகமான சங்கடங்கள் மறையும். முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நெருக்கமானவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பார்கள். இதுநாள் வரையில் நெருக்கடியாக இருந்து வந்த சில சங்கடங்கள் மறையும். பணம், பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சலனம் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பதே நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கும். அவை தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் தான் உங்கள் தலைமையில் சுமக்க வேண்டியதாகவே இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி என்றால் அவர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. ஆக கடன் சுமையாக இருந்தாலும் அதனை நீங்கள் தான் ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். தினம்தோறும் முருகப்பெருமானை நினைத்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது, கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சரணம், திருவடியே சரணம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எண்ணிய வேலைகள் கை கொடுக்கும். புதியதொரு பயண வாய்ப்புகள் அமையும். சாதகம் நிறைந்த நாளாகவே இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு முடிவுகள் பிறக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். வருமானத்தினுடைய நிலையை வைத்து முதலீடு செய்ய முற்படுவீர்கள். வியாபாரத்தின் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஒத்துழைப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரையும் வழிபடலாம். மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள், குத்து விளக்கு ஏற்றி சர்க்கரை பொங்கல் மற்றும் ஒற்றை சுண்டல் நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் சாப்பிடலாம். வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு, அந்நியர்களுக்கு கொடுக்க கூடாது.
அப்படி யாராவது வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து குங்குமம் கொடுப்பது விசேஷம். விருச்சிக ராசி அன்பர்களே, பிரச்சனைகள் மறையும். சலனம் நிறைந்த நாளாக இருக்கும். மன ஒற்றுமை வேண்டி வழிபடுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். எண்ண சிதறல்கள் ஏற்படலாம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அஷ்டமாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 8ஆம் வீட்டுக்குண்டானவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார், தந்தைக்குண்டான பாவகத்தில். ஆகவே சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் மிக மிக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதீர்கள். தினம்தோறும் நவ கிரகங்களுக்குண்டான வழிபாடு முறைகளோடு அந்தந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் நேரத்திலும் பார்த்து செய்யலாம். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது விசேஷம். இணையம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழல் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் திருப்தி இல்லாத தன்மை உண்டாகலாம். தந்தை வழி நட்புகளால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் எனும் பொழுது ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சி மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களே கவனமாக இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் கூடாது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அவல் பொறி கடலை வைத்து மோதகம் நிவேதனம் செய்து வழிபடலாம். கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு ஒரு கட்டி மண்டை வெல்லம் மற்றும் ஒரு தேங்காய் அல்லது 2 தேங்காய் பூரணமாக நிவேதியமாக விநாயக பெருமானுக்கு அர்ப்பணித்து விட்டு வாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக என்று தொடங்கக்கூடிய 108 அஷ்டோத்திர சத நாமாவளி மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் மற்றும் மகாலட்சுமி தாய்க்குண்டான ஸ்ரீ சூக்தம் இந்த பாடல்களை பாராயணம் செய்வதால் மகாலட்சுமியுடைய பூரண அனுகிரக கடாட்சம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியற்ற நாளாகத்தான் இருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியோடு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இணையம் தொடர்பான துறையில் நல்லதொரு சூழல் ஏற்படலாம். மன அமைப்பு உங்களுக்கு மாறுபடும். நட்புகளால் ஆதாயம் ஏற்படும்.
உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ ஆதித்ய தேவோ பவ. ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணரே போற்றி. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி. சுந்தரா போற்றி. வீரியா போற்றி. வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சிவபெருமானையும் சிவசூரிய பகவானையும் ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. நேரம் கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலைக்கு அருணாச்சலேஸ்வரர் சுவாமியை தரிசனம் செய்வது, அபித குசாம்பிகை அம்மனை உமையம்மையை நீங்கள் தரிசனம் செய்வது விசேஷம். தனுசு ராசி அன்பர்களே, எல்லா நலனும் வளமும் கிடைக்க தினம்தோறும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வணங்கி வருவதே நல்லது. ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான். இந்த வைகாசி மாதம் முழுவதுமே ருணரோக சத்ரு பாவகத்தில் தான் சஞ்சரிப்பார். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைய இறை வழிபாடு மிக மிக முக்கியம். ஆர்வம் அதிகரிக்கும், முயற்சி மேம்படும், ஆடம்பரமான பொருட்கள் மீதான விஷயங்கள் கை கொடுக்கும். முதலீடுகளில் மற்றும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ரிப்பீட். ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் உண்டாக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களால் ஒருவிதமான பதட்டம் ஏற்படும். ராசியின் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே உங்களுக்கு குழப்பங்கள் தான். எந்த வேலையும் உங்களால் முறையாக செய்ய முடியாது. அப்படியே திட்டமிட்டு வைத்தாலும் அந்த காரியத்தில் சில இழுபறிகள் இருந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. எதிலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள். சக ஊழியர்களிடத்தில் அளவோடு இருப்பது அவசியம். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். கனவுகள் அதிகரிக்கலாம். வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றி மறையும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. பதட்டம் உண்டாகும். பொருட்கள் வாங்குவதில் கொடுப்பதில் நிதானம் தேவை.
அவசரப்பட்டு எதையும் பேசி விடாதீர்கள். மனதில் பட்டதை அப்படியே நிறுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு செய்வது நல்லது. மற்றவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க உணவு கட்டுப்பாடு தேவை. ஏற்ற இறக்கமாகவே அமையும். சக நபர்களிடத்தில் அளவாக பழகுவது பேசுவது நல்லது. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசியிலேயே சனீஸ்வர பகவான், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், சகோதர பாவகம் 3ஆம் இடம் முயற்சி, தைரியம், வீரியம், கம்யூனிகேஷன் சார்ந்த பாவகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடைய பாவகத்தை சொல்லக்கூடியது. உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் பெருகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆத்ம திருப்தி, சந்தோஷம் உண்டாக்கும். வரவுகளால் மன திருப்தி உண்டாக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதியதொரு முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாக்கும். தொழில் வளர்ச்சிக்கான ஆதரவு கிடைக்கும். முயற்சிகள் கை கொடுக்கும் நாள். பயம் விலகும் நாள். கும்பராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சாத்திய கூறுகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் உண்டாகும். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப பாவகத்தில் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உறவுகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் சதய நட்சத்திர ஆண்களும் சரி பெண்களும் துர்க்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. எலுமிச்சை கனி கொண்டு மாலை அணிவித்து வழிபடுங்கள். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். வெற்றிகரமான நாளாக இருக்கும். நாட்டம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாகும்.
புதியதொரு ஆதாயம் கிடைக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாக்கும். ஆத்ம திருப்தி, சந்தோஷம் அதிகரிக்கும். பண வரவுக்கு வழி உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுபவர்களுக்கு புத்தி கூர்மை, அனுபவங்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஆதரவு கிடைக்கும். பயம் விலகும். தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்றங்கள் உண்டு. முயற்சிகளில் நல்ல ஆதரவு பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மீனராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். கணவன் மனைவி கிடைக்கே ஒற்றுமை அதிகரிக்கும். சவாலான வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியோடு சேர்ந்தே இருக்கிறார். ஆக பெரியவர்களுக்குண்டான பேச்சுக்களில் மிகுந்த கவனத்தோடு பொறுப்போடு பேசுங்கள். அலட்சியம் கூடாது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பேச்சு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். பகை மறையும் நாள். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி காலை 6 முதல் 7 மணி வரையிலோ அல்லது இரவு 8 முதல் 9 மணி வரையிலோ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 16 முறை உச்சரித்து பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்பவர்களுக்கு புத்தி கூர்மை, ஆற்றல், அனுபவங்கள் அதிகரிக்கும். தெய்வீக சக்தி பிறக்கும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். பெரியவர்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெற முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் உண்டாக்கும். சவாலான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாகும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. மன அமைதி பெற இறை வழிபாடு செய்யுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பு. பகை மறையும் நாள். ஆர்வம் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மன நிறைவு பெறுவீர்கள். இந்த நாள்
யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.